வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 4 days ஆகுது. இன்றைக்கி 4th day. ஸோ இன்றைக்கும் வந்து நான் காலைல எழுந்திரிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த லெமன் ட்ரிங்க் இருக்கும் இல்லையா, வார்ம் வாட்டர் லெமன் ப்ளஸ் ஹனி, அதை வந்து குடிச்சிட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கு தான் நான் வந்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் 5.12 kilometers வந்து நடந்திருக்கேன். தென் 6062 steps வந்து வாக் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி சொல்ல முடியுது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது, GFIT Appன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்து நம்ம வாக் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வாக் பண்ணுறோம், ப்ளஸ் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆப் தான். இதற்கு வந்து நம்ம எதுவும் பே பண்ணலாம் தேவையில்லை. இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஈவன் வந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து நம்ம பர்ன் பண்ணுறோம் வாக்கிங்கில் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 6062 steps வந்து நான் நடந்ததுனால அரவுண்ட் 282 கேலரிஸ் வந்து பர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் வந்து எனக்கு காமிச்சது. இந்த கேலரி கால்குலேஷன் வந்து எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து நெட்டில் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஃபோரமில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் இருக்குது. சில பேர் வந்து அக்யூரேட்டாக இருக்குங்கிறாங்க, சில பேர் வந்துட்டு அக்யூரேட்டாக இல்லைங்கிறாங்க இந்த கேலரி கால்குலேஷன் மட்டும். பட் ஸ்டெப்ஸ் வந்து அக்யூரேட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேபி ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஏன்னா டெய்லி வந்து நான் நடக்கும்போது அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னே தெரியாமல் ஒரு அக்யூரேட்டாக ஒரு 45 minutes இல்லைனா ஒரு 50 minutes வந்து நான் மட்டும் அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த கால்குலேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் நெட்டில் தேடி பார்த்தப்போ இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணேன். அந்த ஆப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஈவன் வந்து நான் 1 kilometer எவ்வளோ நேரத்தில் வந்து நடந்து முடிக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட வந்து நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். தென் இந்த 5 kilometer நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது நமக்கு அப்படிங்கிறதையும் ஆன் த ஹோல் வந்து அதில் காமிக்குது. ஸோ மேபி நீங்கள் யாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி வாக்கிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம நடக்கும்போது மொபைலை வந்து கையிலே தான் வச்சுருக்கணும். வேறு எங்கேயும் வந்துட்டு நம்ம வச்சிட்டோம்னு சொன்னால் அது கால்குலேட் பண்ணாது. ப்ளஸ் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், நீங்கள் மொபைலில் வந்து சில பேர் சாங்லாம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் வந்து போட்டிருப்போம், இல்லை ஹெட்செட் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாருன்னா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் அப்படியே டிஸ்பிளேயில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பேக்ரவுண்டில் அது பாட்டு கால்குலேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு திரும்ப என்னோடய சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிள் எக் சீஸ் சாண்ட்விச் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, வீட் ப்ரெட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். தென் சாண்ட்விச் மேக்கரை ஹீட் பண்ணிவிட்டு வீட் ப்ரெட்டை வந்து மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பாயில் பண்ண எக்கை 2ஆக கட் பண்ணி அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் தேவையான அளவுக்கு பெப்பரும் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சால்ட் வந்து ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் ஒன்று தான் நான் சாப்பிட போகிறேன், இன்னொன்று வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு. தென் சீஸ் வந்துட்டு அதுக்கு மேலே வச்சிட வேண்டியது தான். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு வீட் ப்ரெட் சீஸை வச்சுட்டு இந்த மிஷினை வந்து லாக் பண்ணிவிட்டு அது ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். ஈவன் ஒரு 15 minutes கூட ஆகாது இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் நான் போயிட்டு என்னோடய டெய்லி ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். தென் லன்ச் அப்போது நான் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லஞ்சுக்கு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் இட்லி பாத்திரத்திலே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், மஷ்ரூம், கேப்சிகம் இது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு லைட்டாக சால்ட் தென் பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் பெப்பர் வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய லஞ்சு.
எனக்கு ஆக்சுவலாக இந்த பீன்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பீன்ஸ் சாப்பிட்றது தான் பெரிய பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அப்பளம் எடுத்து அதில் உடச்சி போட்டு போகிறேன். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் கேலரி வந்து ஆட் ஆகாது. என்னோடய கோல் வந்து 1500 கேலரிஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி மார்னிங் வந்துட்டு நான் ஒரு வீட் பிரெட் சாண்ட்விச் தான் சாப்பிட்ருக்கேன், லைக் எக்கு வச்சு. ஸோ அதோடய கேலரி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், அதில் வந்துட்டு இந்த அப்பளம் மட்டும்தான் வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணதாக இருக்கும். ஸோ இது ஒரு லோ கேலரி மீல் தான் ஆஃப்டர்நூனுக்கு. ஸோ இது வந்து இப்படி எடுத்து இந்த அப்பளமோடு வச்சு சாப்பிடும்போது பீன்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே ப்ராப்ளமாக இருக்காது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து அந்த பீன்ஸ் வந்து பச்சையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இன்னும் அதான் அவிச்சாலும். அதனால் இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து நான் க்ரீன் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குடிக்க முடியல. அதுக்கு பதிலாக நான் மாம்பழம் சாப்பிட்டேன். இப்போ மாம்பழ சீசன் வேறு, இந்த செந்தூரா மாம்பழம் வந்து கிடச்சிது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தென் ஸ்வீட் கிரேவிங் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த மாம்பழம் சாப்பிட்டதுலேருந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, அது கூட வந்து பீன்ஸ் உசிலி. இந்த பீன்ஸ் உசிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க. ஸோ இதை வந்து நான் இந்த சப்பாத்தி கூட வந்து சாப்பிட போகிறேன், 2 சின்ன சின்ன சப்பாத்தி. ஸோ இது சாப்பிட்டதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு 9:30 போல் தூங்கிடுவேன். ஸோ இன்னைய ரொட்டீன் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்னென்ன டயட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் மீண்டும் வருவேன். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 5th டே ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். டைம் வந்து 6:45. 6:45 நல்லா சூரியன் வந்து சுல்லுன்னு அடிக்குது. இதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னென்ன டயட் பண்ண போகிறேன், என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். ஆக்சுவலாக WHO வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணணும். அப்படி வாக் பண்ணால் தான் வந்து அது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலோ 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணால் லெஸ் தென் ஆக்டிவ் தான் அப்படின்னு சொல்லி WHO சொல்லியிருக்காங்க. WHO இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து செடன்ட்ரி இண்டிவிஜுவல்ஸ் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செடன்ட்ரி இண்டிவிஜுவல்ஸ்னால் இப்போ நம்மள மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க, தென் வீட்டிலே வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து செடன்ட்ரி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு 30 minutes பிரிஸ்க் வாக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 3,000 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்கள் அதிலே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ மீதி இருக்கிற ரிமைனிங் ஸ்டெப்ஸ் வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லி WHO சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மார்னிங் கோல் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 6,000 ஸ்டெப்ஸ் வந்து இந்த வாக்கிங்லேயே வந்து கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது வந்து நான் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன பண்ணுறனோ அதில் வந்து கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக இன்னிலேருந்து ஸ்லோ ஜாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லெக் பெயின் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது. மேபி நான் ஷூ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே வேலையாக போயிட்டு ஒரு நல்ல ஷூவாக ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லோ ஜாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மேபி இன்னும் ஒரு 1 வீக் வரைக்கும் இப்படியே வாக் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா ஷூ வாங்கிட்டு வெறித்தனமாக ஜாகிங் பண்ணலாம். இன்றைக்கி நான் டோட்டலாக வாக் பண்ணியிருக்கிறது 5.43 கிலோமீட்டர்ஸ், 6,506 ஸ்டெப்ஸ். ஸோ இன்னும் பாக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3,500 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுற டைமில் ஒரு 1 hour ஒன்ஸ் வந்துட்டு ஒரு 5 minutesக்கு என்னோடய வீட்டுக்குள்ளேயே வந்து வாக் பண்ணி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஏன்னா என்னோடய கோல் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே. சிஸ்டமில் ஒர்க் பண்ணிருக்கும்போது 1 hour ஒன்ஸ் வந்து எழுந்துச்சு நடக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 hour ஒன்ஸ் வந்துட்டு ஒரு 5 minutes நடந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, 10,000 ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஸோ இந்த 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸோடு சேர்த்து நான் வந்து சில ஒர்க் அவுட்ஸும் பண்ண போகிறேன்.
இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் வந்து நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 2 இட்லி வித் டொமேட்டோ சட்னி. ஸோ இப்போது டைம் வந்து 1:30 ஆகிடுச்சு. லன்ச் வந்து நான் சாப்பிட போகிறேன். லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தால் ரைஸு வித் பீன்ஸ் கேரட் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை தாளித்து விட்டுருக்கோம். சும்மா ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு. ஸோ இதுதான் வந்து இப்போது என்னோடய லன்ச்சு. காலையில் வந்துட்டு நான் 1 hour ஒன்ஸ் வாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது 1 hour ஒன்ஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக மொத்தமாக சேர்த்து ஒரு 15 minutesக்கு மேலே வாக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கவுண்ட் வந்து 7777. நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 7500 ஸ்டெப்ஸ் வந்து முடிச்சாச்சு. இன்னும் இருக்கிறது 2500 ஸ்டெப்ஸ். அது வந்து நான் நைட்டுக்குள்ளார வந்து கவர் பண்ணிட்டா 10,000 வந்துடும். ஸோ இதே மாதிரி டெய்லி வந்துட்டு நான் 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கோல் செட் பண்ணி நடக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லெட்ஸ் சி நைட்டுக்குள்ளார வந்து 10,000 ஸ்டெப்ஸ் எப்படியாவது வந்து கவர் பண்ணிடணும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சிஸ்டம் முன்னாடி போய் உக்காந்தோன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன ஆகுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு நான் நடந்துகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நைட்டுக்குள்ளார வந்து எவ்வளோ நடக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30. இது என்னோடய டின்னர் டைம். ஆக்சுவலாக நான் அந்த 10,000 ஸ்டெப் கோலை வந்து நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஃபைனலாக 11,545 ஸ்டெப்ஸ் வந்து நான் வாக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ என்னோடய டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள்ட் எக், பன்னீர் வித் கேப்சிகம் அண்ட் கேபேஜ். இந்த டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஒரு பனானா எடுத்துக்க போகிறேன். ஸோ இதோட வந்து இன்னைய ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு, டயட் ரொட்டீன். கொரோனா வந்து ரொம்ப மோசமாக பரவிட்டு இருக்கு. அதனால் எல்லாருமே வீட்டிலே இருங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இன்கேஸ் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா டபுள் மாஸ்க் வந்து பயன்படுத்துங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.